Hi friends, welcome to my channel. இந்த வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு மேங்கோ வச்சு ஒரு ஜூஸ் பார்க்க போறோங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் மாம்பழம் ஆல்ரெடி ஜூஸ் புழிஞ்சு வச்சிருக்கேங்க. இந்த மாம்பழம் பேர் ரசாலுங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜார்ல இப்போ நம்ம எடுத்த ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். இது வந்து நான் மிக்ஸி அரைச்சிட்டு வந்துடுறேன் நான். கொஞ்சம் டேப் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. நான் நைட்டே பாதாம் பிசிறு ஊற வச்சுருக்கிறேங்க. இப்போ இதில் கலந்துக்கலாங்க. இப்போ சப்ஜா சீடுங்க, இது ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இது நம்ம போட்டுக்கலாம். கியூப்ஸ் போட்டுக்கலாங்க. ஜூஸ் பண்ணி ஐஸ் கியூப் மாதிரி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி, அது இதில் சேர்த்திக்கலாம். இது நிறைய சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சில்லு நல்லா இருக்கும். இப்போ இது பார்த்தா சாஃப்டா நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. இது நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி சுகர் பவுடர் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கோங்க. சீக்கிரம் நம்மளுக்கு இந்த ஜூஸ் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும், சீக்கிரம் கரையுங்க. இது சுகர் தாங்க, நார்மல் சுகர் தான், டீக்கு போற சுகர் தான். சீக்கிரம் கரையணுங்கிறத நம்ம இப்படி பொடி பண்ணி வச்சுக்கோங்க வெயில் காலத்துல. நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ மில்க் ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டா கலந்து விட்டுக்கலாங்க. அது வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு மேங்கோ பால்ஸ் ஜூஸ்ங்க. சர்விங் கிளாஸ் எடுத்துக்கலாங்க. இந்த மேங்கோ அப்படியே நிதானமா ஜூஸ் இறங்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த மேங்கோ ஜூஸ் இன்னும் கொஞ்சம் ரிச் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம், கொஞ்சம் இந்த மேங்கோ பால்ஸ். மேங்கோ ஜூஸ் போட்டு அது இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்தா ரொம்ப இந்த வெயிலுக்கு சில்லுன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க. கட்டோரா பாடி ஹீட் குறைக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.